Hello everyone. நம்மளோட லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஆஸ்ட்ரல் டைல்யூஷன் லா, அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், காமன் அயான் எஃபெக்ட், பிஹெச் ஸ்கேல் இதை பத்தி எல்லாம் பார்த்துருப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல அதோட கண்டினியூஷன் தான். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பஃபர் சொல்யூஷன்ஸ் அண்ட் சாலிபிலிட்டியை பத்தி பார்க்க போறோம். பஃபர் சொல்யூஷன்ஸ்னா இட் இஸ் a solution in which there is no change in pH takes place even on adding a small amount of strong base or an acid. ஒரு சொல்யூஷன்ல நம்ம என்னதான் ஒரு பேஸோ ஒரு ஆசிடோ நம்ம ஆட் பண்ணிட்டே இருந்தா கூட அந்த பிஹெச்ல சேஞ்சே இல்லைன்னா அந்த சொல்யூஷனை பஃபர் சொல்யூஷனை சொல்லுவோம். இப்போ பேசிக்காவே நம்ம ஒரு பேஸ் ஆட் பண்றோம்னா அதோட பிஹெச் 7க்கு மேல போகணும். ஒரு ஆசிட் ஆட் பண்றோம்னா அதோட பிஹெச் 7க்கு கீழே போகணும். ஆனா நம்ம எவ்வளவு பேஸ் ஒரு ஆசிட் நம்ம அந்த சொல்யூஷனுக்கு ஆட் பண்ணா கூட அதோட பிஹெச் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலைன்னா அது நம்ம பஃபர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். Buffer capacity. Buffer capacity is a ratio of number of moles of the acid or base added in 1 liter of the solution so as to change its pH by unit. Formula என்னதுன்னா it's like the number of moles of acid or base ஒரு liter of solutionல எவ்வளவு number of moles of acid or base நம்ம ஆட் பண்றோமோ அந்த வேல்யூ டிவைடட் பை நம்ம எவ்வளவு சேஞ்ச் இன் pH நமக்கு காட்டுதோ அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு பஃபர் கெப்பாசிட்டி கிடைக்கும். Buffer solutionல two different types இருக்கு. ஒன்னு acidic buffer, இன்னொன்னு basic buffer. Acidic bufferனா it is the solution of a weak acid and the salt of weak acid and a strong base. Weak acid plus salt of weak acid plus strong base. இததான் நம்ம acidic buffer அப்படின்னு சொல்றோம். இப்போ few examples பார்த்தோம்னா CH3COOH plus CH3COONA. இதுல weak acid இதுல is the salt of weak acid plus strong base. இது இந்த base NaOH. So இது strong base. இன்னொரு example HCOOH. இது ஒரு formic acid, weak acid. இது HCOONA. இதுல HCOOH weak acid. இதுல இந்த HCO இதுல the salt of this weak acid plus strong base NaOH. இந்த acidic buffer நம்ம எப்படி pH கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஒரு simple formula pH is equals to pKa plus log of concentration of salt by concentration of acid. இந்த formula தான் நம்ம acidic bufferல pH கண்டுபிடிக்க சொன்னா நம்ம யூஸ் பண்றது. நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுக்கு. என்ன எக்ஸாம்பிள்னா calculate the pH of acetic acid and sodium acetate buffer of concentration 1 molar each. Ka of acetic acid என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1.8 into 10 to the power of minus 5. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்க pH கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரியும். pH is equals to pKa plus log of salt by acid. இங்க concentration of saltக்கும் acidக்கும் சேம் தான். இது 1 molarன்னு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. நம்ம 1 molar எடுத்துக்கலாம். இங்க pKa கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் pKa minus of log Ka. இது minus of log 1.8 into 10 to the power of minus 5 எடுத்தோம்னா நமக்கு 4.74 வரும். நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 4.74 plus log of 1 by 1 ன்னு வரும். நமக்கு log 1 0 ன்னு தெரியும். இது 4.74. இதான் இதோட pH. Next basic buffer. Basic buffer is the solution of a weak base and a salt of weak base and strong acid. இதோட solution weak base plus salt of weak base plus strong acid. இதோட examples பார்த்தோம்னா NH3 plus NH4Cl.
இப்படி இருக்கலாம். வேற எக்ஸாம்பிள்ஸ் வந்து Na2CO3. Na2CO3ங்கிறது ஒரு வீக் பேஸ் பிளஸ் நம்ம வந்து NaHCO3 சால்ட் ஆஃப் வீக் பேஸ் பிளஸ் ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேசிக் பஃபர். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து அதே pKa பிளஸ் log ஆஃப் salt concentration by base concentration. இங்க வந்து நம்ம பேஸ் கான்சென்ட்ரேஷன் யூஸ் பண்றோம், அங்க வந்துட்டு ஆசிட் கான்சென்ட்ரேஷன் யூஸ் பண்றோம். ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் எழுதுனா a buffer solution is prepared by mixing 0.2 molar ammonia and 0.1 molar ammonium chloride. pKa of ammonium ion வந்து 9.25 கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதோட pH வந்து கண்டுபிடிக்கணும், கொஸ்டின்ல தான் கொடுத்திருக்காங்க. ஸோ வந்து நமக்கு தெரியும் ஃபார்முலா pH is equal to pKa plus log of salt by base concentration. So pH is equals to pKa நமக்கு வந்துட்டு 9.25 plus log of salt concentration எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 0.1, இது வந்து 0.2. So pH is equals to 9.25 plus log of 1 minus log of 2. So நம்ம இதை எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம். ஸோ நமக்கு என்ன வரும்னா இங்க 4 8.94ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 8.95ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து solubility and solubility product. So solubility na it is the weight of solute in grams present in 100 ml of solvent. So வந்து ஒரு 100 ml of solvent, ஒரு fixed amount of solventல எவ்வளோ amount of solute நம்ம add பண்றோம் அது depend ஆகி தான் இருக்கும் solubility na. So solubility is inversely proportional to the concentration of common ions. So solubility is inversely proportional to concentration of common ions or the number of common ions. So வந்துட்டு ஒரு சொல்யூஷன்ல common ions அதிகமா இருந்துச்சுன்னா அதோட solubility கம்மியா இருக்கும். Next solubility product. The product of the molar concentrations of ions of an electrolyte at a particular temperature is known as a solubility product. So வந்து இங்க it is denoted by KSP. So இங்க வந்து ஒரு இந்த simple equation எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனை இவங்க வந்து XA plus Y plus YB minus X ன்னு எழுதுறாங்க. இது ஏன் நம்ம இப்படி எழுதுறோம்னா நமக்கு இந்த கிராஸ் ப்ராடக்ட் ரூல் தெரியும். a plus y இங்க b minus x இப்படி இருந்துச்சுன்னா இது இந்த பக்கம் இந்த y இந்த பக்கம் வந்து இந்த x இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இப்படி இது வந்து நமக்கு பேசிக்காவே தெரியும். ஸோ இந்த x வந்துட்டு இது எவ்வளோ நம்பர் ஆஃப் a ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத டினோட் பண்ணும். இந்த y வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் b ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத டினோட் பண்ணும் இந்த ஃபைனல் காம்பவுண்ட்ல. ஸோ அந்த x வந்து இங்க டினோட் பண்றாங்க நம்பர் ஆஃப் a ஆட்டம்ஸ்க்கு. ஸோ அதோட சார்ஜ் வந்துட்டு பிஃபோர் கிராஸ் ப்ராடக்ட் ரூல் பிளஸ் ஒய் பிளஸ் அதே மாதிரி இந்த ஒய் வந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் பி ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத வந்து டினோட் பண்ணுது. ஸோ இது ஒய், இது பி ஆஃப் இந்த சார்ஜ் மைனஸ் எக்ஸ் இப்படி எழுதுறாங்க. அண்ட் நம்ம கேசி கேபிலெல்லாம் பார்த்துருப்போம். கான்சென்ட்ரேஷன் எழுதிட்டு அதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம பவர்ல போடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ பிளஸ் ஒய் ஹோல் பவர் இந்த எக்ஸ், அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பி மைனஸ் எக்ஸ் இந்த ஹோல் பவர் ஒய். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் solubility and solubility product.
ஸோ நம்ம அதே ஈக்குவேஷன் இங்க எடுத்துக்கலாம். இங்க வந்துட்டு இனிஷியலி வந்துட்டு இவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு, ஏ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு. ஸோ இனிஷியலி ரியாக்டன் சைடில் ஏ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குன்னா ப்ராடக்ட் சைடில் இன்னும் ரியாக்ஷனே ஸ்டார்ட் ஆயிருக்காது. ஸோ அதனால அது 0 0. அண்ட் நம்ம டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கு எப்படி வந்துட்டு மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதுவோமோ அதே மாதிரி இங்க வந்துட்டு சாலிபிலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் சாலிபிலிட்டி எழுதுறோம். ஸோ ஏ மைனஸ் எஸ். அதே மாதிரி இங்க ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இன்டு சாலிபிலிட்டி, இங்கேயும் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இன்டு சாலிபிலிட்டி. ஸோ வந்து நமக்கு இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ பிளஸ் அண்ட் பி ஏ பிளஸ் ஒய் அண்ட் பி மைனஸ் எக்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ கேஎஸ்பியை வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்என்எஸ் எழுதுறாங்க, ஹோல் பவர் எக்ஸ். ஏன்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் இருக்கு அண்ட் இது வந்துட்டு ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் y இருக்கு. ஸோ ஹோல் பவர் y. ஸோ இதை எழுதுறப்போ இது எக்ஸ் பவர் எக்ஸ்னு வரும், எஸ் பவர் எக்ஸ், y பவர் y, எஸ் பவர் y. ஸோ இது எக்ஸ் பவர் எக்ஸ், y பவர் y தனியாக எடுத்துட்டு எஸ் பவர் எக்ஸ் பிளஸ் ஒய்னு எழுதலாம். ஸோ ஒரு வேளை வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபாவை இந்த எஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு ஃபார்முலா இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இப்போ MgCl2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ MgCl2ல நம்பர் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ? இங்க வந்து Mg தான் A, Cl வந்துட்டு B. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்துட்டு AB2 இப்படி இருக்கு இந்த காம்பவுண்ட். ஸோ நம்ம இங்க எக்ஸ் இடத்துல 1 தான் இருக்கு, பி இடத்துல y இடத்துல 2 இருக்கு. ஸோ x1 y2. அப்படி இப்போ நம்ம KSP இதுக்கு எழுதணும்னா x1 பவர் 1 இன்டூ 2 பவர் 2 இன்டூ எஸ் பவர் 1 பிளஸ் 2. ஸோ அப்போ இது 4s³ இப்படி வரும். இப்படிதான் நம்ம வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சாலிபிலிட்டி அண்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஹைட்ராலிசிஸ். ஸோ சால்ட் ஹைட்ராலிசிஸ்ல வந்துட்டு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ், வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ், அப்புறம் ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ், அப்புறம் வீக் ஆசிட் வீக் பேஸ். ஸோ வந்துட்டு ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா நோ ஹைட்ரோலிசிஸ் சொல்றாங்க. ஏன்னா வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ்ல எது வந்துட்டு ஸ்ட்ராங்கா, அதாவது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து எதை விட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ரெண்டுமே ஸ்ட்ராங், ஈக்குவலி ஸ்ட்ராங். ஸோ வந்துட்டு நம்ம எது வந்து அதிகமா ஸ்ட்ரென்த் கொடுக்குறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம ஹைட்ரோலிசிஸ் கம்மி, ஹைட்ரோலிசிஸ் இருக்காது மோஸ்ட்லி. ஸோ அதனால வந்துட்டு அந்த சொல்யூஷனுக்கு நம்ம pH எழுத முடியாது. இப்போ அடுத்து வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்ல இது வந்துட்டு பேசிக் இன் நேச்சரா இருக்கும். ஏன்னா வந்துட்டு இங்க ஸ்ட்ராங் காம்பனன்ட் வந்து பேஸ். ஸோ அதனால வந்துட்டு இது பேசிக் இன் நேச்சரா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதோட pH வேல்யூ வந்துட்டு half of pKw. இந்த KW அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னு பார்த்தோம். இந்த pKa இது ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், இது வந்துட்டு log of concentration. ஸோ இது KHனா என்னதுன்னா, இந்த KHனா வந்துட்டு ஹைட்ரோலிசிஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஹைட்ரோலிசிஸ் கான்ஸ்டன்ட் வந்துட்டு அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் பை ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னு எழுதுறாங்க. ஸோ இது சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். இப்போ சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸ்ல இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்துட்டு ஆசிட். ஸோ அதனால இது வந்துட்டு அசிடிக் இன் நேச்சரா இருக்கும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து half of pKw plus pKb, இது அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், இது வந்துட்டு பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், இது log of concentration. ஸோ அதே மாதிரி இங்கேயும் சால்ட், இந்த ஹைட்ரோலிசிஸ் கான்ஸ்டன்ட் வந்துட்டு அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் பை பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். இப்போ சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ், இதுல வந்து ரெண்டுமே வீக்கா இருக்கிறதுனால நம்ம இது நியூட்ரல் இன் நேச்சர்னு சொல்றோம். ஸோ வந்து pH is equals to half of pKw plus pKa minus pKb. ஸோ இதோட KH வந்துட்டு KW by Ka into Kb எழுதுறோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து சால்ட் ஹைட்ரோலிசிஸ்ல இருந்து வர கொஸ்டின்ஸ் மோஸ்டா வந்து இதுல இருந்து தான் வரும். ஸோ நம்ம மோஸ்ட்லி அங்க என்ன கேட்பாங்கன்னா pH எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹைட்ரோலிசிஸ் கான்ஸ்டன்ட் என்னது, இதெல்லாம் தான் கேட்பாங்க. எதுக்கு வந்து அதிகமான பேசிக் நேச்சர் இருக்கும், எதுக்கு நிறைய அசிடிக் நேச்சர் இருக்கும், அதெல்லாம் தான் கேட்பாங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி பேசிக் ஃபார்முலாஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம கொஸ்டின்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ. ஸோ அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல இருந்து அயோனிக் ஈக்குலிபிரியம்ல இருந்து. தேங்க்யூ.